தமிழ்நாட்டில் மேலும் புதியதாக 5 மாவட்டங்கள் உருவாவதற்கான அனைத்து வேலைகளும் முடிந்து விட்டதாக தமிழக அரசு ஒரு சில செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம குடியரசு தினத்தன்று அந்த புதிய மாவட்டங்கள் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற இதுல சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாட்டுல 38 மாவட்டங்கள் இருக்கு. அந்த 38 மாவட்டங்களோடு சேர்த்து 43, அதாவது 5 மாவட்டங்கள் அறிவிப்பு இருக்கலாம். அது அதோட எண்ணிக்கை சேர்த்தீங்கன்னா டோட்டலா 41 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் சொல்லப்படுகிறது. முக்கியமா பாத்தீங்கன்னா கும்பகோணம் கும்பகோணம் மாவட்டமா அறிக்க வேண்டும். இது பல வருடங்களாகவே கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கும்பகோணம் மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அறிவிக்கும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின வெளியிடுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடலூர் மாவட்டம் இரண்டாக பிரித்து விருதாச்சலத்தை மாவட்டமாக உருவாக்கலாம் அப்படிங்கிற ரீதியில இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செய்யாறு மாவட்டத்தை உருவாக்குறதுக்கான அனைத்து வேலைகளும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து பொள்ளாச்சி மாவட்டம் உருவாக்குவதற்கான அனைத்து வேலைகளும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சேலம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஆத்தூர் மாவட்டமா அதையும் தரம் உயர்த்த போறாங்கன்னு சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 5 மாவட்டங்களை பிரித்து அந்த 5 மாவட்டங்களுக்கு என்னென்ன தாலுகாக்கள் அமையும் அப்படிங்கிற ரீதியில ஒரு அறிவிப்பும் வெளியாக தான் இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா விருதாச்சலம் மாவட்டத்துல விருதாச்சலம், ஸ்ரீமுஷ்ணம், திட்டக்குடி, வேப்பூர் தாலுகாக்கள் அமைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்கப்புறம் செய்யாறு மாவட்டத்தில் ஜமுனா மரத்தூர், போலூர், ஆரணி, செய்யாறு, வெண்பாக்கம், வந்தவாசி தாலுகாக்கள் அமையும். அதுக்கப்புறம் பொள்ளாச்சி மாவட்டத்தில் கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, ஆனைமலை, வால்பாறை, உடுமலை, மடத்துக்குளம் தாலுகாக்கள் அமைப்பதற்கான வேலைகளும் நடந்துதான் இருக்கு. அப்புறம் கும்பகோணம் மாவட்டத்தில் கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் ஆகிய தாலுகாக்கள் அமையும். இதுல ஒரு 3 தாலுகா தான் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குடியரசு தின சில நகராட்சிகள் மாநகராட்சிகளா தரம் உயர்த்திற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நகராட்சியா இருக்கு. அது மாநகராட்சியா மாத்த போறாங்க. அதுக்கப்புறம் காரைக்குடி, புதுக்கோட்டை, பொள்ளாச்சி, நாமக்கல், கோவில்பட்டி நகராட்சிகள் எல்லாருமே மாநகராட்சியா தரம் உயர்த்திற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. பேரூராட்சியை நகராட்சியா மாற்றுவதற்கான வேலைகளும் நடந்துதான் இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா பெருந்துறை, சென்னிமலை, அவினாசி, அரூர், பரமத்திவேலூர், ஊத்தங்கரை, செங்கம், போலூர், செஞ்சி, காட்டுமன்னார்குடி, திருவையாறு, ஒரத்தநாடு, பெராவூரணி, பொன்னமராவதி, தம்பம்பாடி, அந்தியூர், சங்ககிரி, வத்தலகுண்டு, ஆண்டிப்பட்டி, ஜக்கம்பட்டி, உத்தமபாளையம், வேடச்சந்தூர், முதுகலத்து, விளாத்திக்குளம் ஆகிய பேரூராட்சிகள் நகராட்சிகளா தரம் உயர்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல்வேறு ஊராட்சிகளை பேரூராட்சியா மாத்த போறாங்க. அது முக்கியமான என்னென்ன ஊராட்சி பேரூராட்சியா மாத்த போறாங்க பாத்தீங்கன்னா படப்பை, ஆண்டிமடம், திருமானூர், வேப்பந்தட்டை, தியாகதுருவம், வேப்பூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகள் பேரூராட்சியை தரம் மாத்த போறாங்க. இதற்கான அனைத்து அறிவிப்புகளும் பாத்தீங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தின மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் யாரெல்லாமே இருக்கு. அந்த மாவட்டங்களாக தரம் உயர்த்துவது, அதுக்கப்புறம் பேரூராட்சிகளாக மாற்றுவது, இதற்கான அனைத்து அறிவிப்புகளையும் வெளியிட்டு பிறகு உள்ளாட்சி தேர்தல் எலெக்ஷன் நடக்கிறதான வேலைகள் நடக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு ஊராட்சிகளோட ஆயுட்காலம் இப்பயே முடிய போகுது. உள்ளாட்சி பதிவுகளோட அந்த பதவி 5 ஆண்டுகள் முடிய போகுது. ஜனவரி அப்படி இல்லைன்னா டிசம்பர் மாசமே உள்ளாட்சி தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற ரீதியில தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாவட்டங்கள் பிரிப்பு, அதுக்கப்புறம் பேரூராட்சியை நகராட்சியை உயர்த்துறது, அப்புறம் ஊராட்சி பேரூராட்சியை மாத்துறது, இது மாதிரியான பல்வேறு வேலைகள் பெண்டிங்ல இருந்ததால உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போட்டிருந்தாங்க. அதனால இது அனைத்தையும் முடித்து விட்டு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மேக்சிமம் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா 2026க்கு அப்புறம் இது மாதிரியான உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் உள்ளாட்சியில அனைத்து உள்ளாட்சி பதவிகளும் கலைக்கப்பட்டு உள்ளாட்சி கிளர்க் இருப்பாங்க பத்திய ஊராட்சி செயலாளர்கள், அவர்கள் மூலியமா இது மாதிரி ஊராட்சிகள் உள்ளாட்சியை நம்ம நடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற ரீதியில தான் பேசிட்டு இருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்ட்டு. மாவட்டங்கள் பிரிப்பதுங்கிறது பார்த்தோன்னா மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். ஒருத்தர் ஐயா ராமதாஸ் அவர்களும் தொடர்ச்சியாக பெருசுல இருந்து, அதாவது பெருசா ரெண்டா நீங்க பிரிச்சீங்கன்னா நிர்வகிக்கிற திறமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நலத்திட்டங்கள் விரைவாக மக்களிடம் போய் சென்று சேரும். அதுக்கப்புறம் மக்களோட அலைச்சல் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில பல்வேறு அறிக்கைகள் விட்டிருந்தாரு. உண்மையிலும் பார்த்தீங்கன்னா 2016 இருந்து 2021 வரைக்கும் ஆட்சியில் இருந்த ஏடிஎம்கே பல்வேறு மாவட்டங்களை மருத்துவர் ராமதாஸ் அவரோட ஆலோசனை பிரிச்சிருந்தாங்க. அது பின் பார்த்தோன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களும் மாவட்டங்கள் பிரிக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியில அவரும் செயல்படுவது மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் அதோட எல்லைகளை
குறைச்சிங்கன்னா மக்களோட அலைச்சல் குறையும். அப்புறம் வந்து நல்ல திட்டங்கள் வந்து விரைவாக மக்களிடம் போய் சென்று சேரும். அதுக்கப்புறம் வந்து நிர்வாக திறமையும் வந்து அழகாவே செயல்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. நன்றி, வணக்கம் மக்களே.